இங்கே வந்து போட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? இன்னொரு நாளைக்கு வந்து நேரில் வந்து காமிக்கிறேன் உள்ளே போய், சரிங்களா? உள்ளே போய் காமிக்கிறேன் டைம் இருக்கும்போது, நேரம் இருக்கும்போது. ஆமாம், இன்ஷா எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஷால்லா ஒரு நெக்ஸ்ட் மந்த் வந்து காமிக்கிறோம் உள்ளே. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் காமிக்கிறோம். பாருங்க லைட் ஹவுஸு. வாங்க நாகப்பட்டினம் பார்க்கலாம். போயிடலாம். வளங்காடி சட்னி இது கிடையாதுப்பா. நல்லா தூங்குனேப்பா நைட்டு. நல்லா தூங்குனேன். கனவு இதெல்லாம் வந்துச்சா? கனவெல்லாம் எதுவும் வரல. எதுவும் வராது. டேப்லெட் அந்த மாதிரி. நான் ஏன் வெளியே எடுத்துன்னு வந்துடுறேன் அந்த மாத்திரை சொல்ல? வெளியில ஏன் எடுத்துன்னு வரேன்? வெளியில எல்லாம் தூக்கு வர்றது இல்லை. புது இடம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எந்த இடம்னு சொல்லி. வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எல்லாரும். இதுவும் மீன் மார்க்கெட். அங்கிட்டு கூட பெரிய கொண்டுக்கலாம் 1000 ரூபாய். பாருங்க, கூலி படம் யார் யார் பார்த்தீங்க? கூலி படம் யார் யார் பார்த்தீங்க? எப்படி இருந்துச்சு? கருத்தில் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இந்தூர் ஜிஹெச், நாகப்பட்டினம் ஜிஹெச். எல்லா இடத்துலையும் அந்த சின்ன யானை வந்துடுறாங்க. அப்போ இது நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனா சொல்லுங்கள்? பஸ்ஸு நிற்கிற இடம், சரிங்களா? பஸ் ஸ்டாண்டு. இது நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட். எதிர்க்கே ஒரு மசூதி இருக்குது பாருங்க, வேற லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா மசூதி? மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கு மசூதி. நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எந்த கடையில் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த கடையில் நீங்கள் சாப்பிட்டது நல்லா இருந்தது? ஆனால் நிறைய கடைங்க இருக்குங்க இங்கே. எந்த கடையில் போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொன்னால் தான் நம்ம வந்து அங்கே போய் சாப்பிட்லாம். வரவங்க அதுவும் தெரிஞ்சவங்க உங்களுக்கு
அங்கே வந்து போய் சாப்பிடுவாங்க. இந்த கடையில் சமையல் செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. எப்போவுமே நான் வந்து பெரிய வீடியோ செய்யணும்னு சொல்லி ஆசை எனக்கு. ரொம்ப சின்ன ஷார்ட் வீடியோ தான் போடுறது. இந்த வாட்டி பெரிய வீடியோ போடலாம், நல்லா இருக்குமா இல்லையா, ஜனங்க வந்து பார்த்து சொல்லிட்டோம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா, எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்கும். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எந்த கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்கள். நிறைய கடைங்க இருக்குங்க, பரவாயில்ல. அதே மாதிரி வந்து காலையில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க கடைங்க, ராத்திரியில் வந்து எத்தனை மணிக்கு மூடிடுவாங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எத்தனை மணிக்கு மூடிடுவாங்க கடைங்க ஹோட்டல் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே அடையாளமே அதுதான் அந்த மசூதி தான் பார்த்தீங்களா, வேறு லெவலான லுக்கு. பாருங்க நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கு உங்களுக்கு, நல்லா இருக்குங்க. ஆனால் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்கும் தெரியலைங்க, நாகூரில் தான் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எந்த இடத்துல சாப்பிட்ணுன்னு தெரியல. அது எந்த இடத்துல சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றோம் சரிங்களா. சீக்கிரம் சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸுக்காக தான் நம்ம வந்து காத்துன்னு இருக்கோம். சரிங்க, இந்த வீடியோ வந்து இங்கேயே வந்து முடிய போகுது. என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. கடல் மீனை வந்து அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் ஊர் நாட்டு மீனை வந்து அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா. எப்போ பார்த்தாலும் கறியிலேயே இருக்காதீங்க. அதிகமாக மீனை சாப்பிட்டா தான் உடம்பு வந்து நல்லா நரம்பு நிற்கும் சரிங்களா, வேறு லெவலில் இருக்கும் உடம்புல சக்தி.